அதுக்கு எடப்பாடி ஆட்சியாலும் கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஏதோ அங்கே ஏதோ ஒன்று பண்ணாங்க. டிஎம்கே வந்த பிறகு என்ன நடந்திருக்குது? கொலை கஞ்சா சாராயம் அது இது ரவுடிசம் இதுதான் சார் நடந்தது. இந்த மாதிரி ஏடிஎம்கே வந்துருச்சு என்ன பண்ணுறது, டிஎம்கே வந்துச்சு என்ன பண்ணுறது. 5 இயர்ஸ்ல வந்து ட்ரக்ஸ் அபியூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக சின்ன சின்ன பசங்க எல்லாம் காட்டு. உங்களுக்கே தெரியும் ஒரு பேசி இந்த மாதிரி 2 வயசு குழந்தைங்கலாம் அது மாதிரி அது டிவிக்கே வந்து அது தடுக்குமான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு சேஞ்ச் வேணும்ல. நம்ம வேகிறதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியும். முக்கியமான சின்ன வயசுல விஜய் ரசிகர் விஜய் தலைவர் நம்ம என்ன பண்ணுறோம் அவ்வளோ தான் மாற முடியும். விஜய் பண்ண இப்ப நடக்கிறது ஆட்சி வந்து தான் சம்பாதிச்சு ஒன்னும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. வரல அதான் விஜய் தான் வரணும். ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு மாற்றம் விஜயந்த் வந்தாரு, அவரை கொண்டுட்டானுங்க. அதுங்க லாஸ்ட்ல இங்க இருந்து அண்ணாண்ட போயிட்டு டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. டிவிகே தான் ப்ரோ, தளபதி தான். எதனாலன்றத விட ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்ல, நல்லா மத்தபடி வரணும்ல. எத்தனை நாளா டிஎம்கே போக முடியும். ஆட்சி மாறினா நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. ப்ரோ நம்ம பழைய ஏதாவது அம்மா நம்ம எல்லாருக்கும் போது பிரச்சனை இல்லை ப்ரோ. அதெல்லாம் வந்து நல்லா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் போச்சு. பட் இப்போ ஏடிஎம்கே அப்படின்னு போகும்போது சப்போர்ட் பண்ணுவேன். பட் இன்னும் கொஞ்சம் விமென்க்கு சேஃப்டி மெஷர்ஸ் அப்புறம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது லீட் பண்ணாங்க அப்படின்னா ஐ வில் சப்போர்ட். இது வரைக்கும் இப்ப இந்த ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ விமென்காக மகளிர் இது அது ஓகே பெனிஃபிட்டா தான் இருக்கு. இப்ப நடக்கிறது ஆட்சி கிடையாது. ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு வந்து தான் சம்பாரிச்சு ஒன்னும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. வரல அதான் விஜய் தான் வரணும். ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு மாற்றம் விஜயந்த் வந்தாரு, அவரை கொண்டுட்டானுங்க. அதுங்க லாஸ்ட்ல இங்க இருந்து அண்ணாண்ட போயிட்டு டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. ரொம்ப மன கஷ்டமா இருக்குது. அவர் இருந்திருந்தாருன்னா அவரோட ஆத்மா கூட சாந்தி அடையாது. உண்மையா தான் சொல்லுவேன். அந்த மாதிரி மனுஷன் அவரு. நல்லதே நினைக்கணும், நல்லதே இது பண்ணணும். விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆட்சியில உட்கார முடியலன்னா கூட கண்டிப்பா எதிர்கட்சியா உட்கார்றதுக்கு வாய்ப்பு. அதாவது சும்மா பேச்சுங்க. முதல்ல மாதிரிலாம் கிடையாது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. பணத்தை நீ கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, அவங்க கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. என்ன காரணங்கிறது அது வேற. இவ்வளவு நாளா டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. யாருக்கு எதுவும் பண்ற மாதிரி ஒண்ணும் தெரியல. இவ்வளவு நாள் நாங்க எங்க குடும்பமே என்னோட சொந்த பந்தங்கள் அனைத்துமே நாங்க ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருக்கிறோம். ஆனா இந்த முறை வந்து நாங்க விஜய்க்கு போடுறதுக்காக வேண்டி ஒரு மனசுக்குள்ள எண்ணத்தோட இருக்கோம். எங்ககிட்ட வந்து ஒரு 62 ஓட்டு இருக்குது. இந்த 62 ஓட்டுமே இந்த முறை நாங்க விஜய்க்கு போடலான்ற ஐடியாவில் நாங்க எல்லாம் எங்க குடும்பமே பேசி வச்சிருக்கோம். என்ன ரீசன்றது அப்பாற்பட்டது. ஒருத்தர் நல்லது செய்யறாங்க கெட்ட செய்யறாங்கன்றது இல்ல. புதுசா ஒருத்தரை கொண்டு வருவோமே. இவ்வளவு நாள் இவங்க பல ஆண்டுகளா 2 ஆட்சியுமே ஆண்டாங்க. அதாவது நம்மள லீட் பண்ற அளவுக்கு யாரும் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். மத்தபடி யாரும் இல்ல ப்ரோ. டிஎம்கே தெரியும் இப்போ என்ன நிலைமை போயிட்டு இருக்கு அப்படின்னு. டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ, தளபதினால. மத்தபடி யாரும் இல்ல ப்ரோ. எனக்கு எதுவும் பண்ணதில்லை ப்ரோ. இப்போ கூட ரீசெண்டா லேப்டாப் கொடுத்தாங்கல்ல ப்ரோ, அது கூட யூஸ்லெஸ் தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுத்திருந்தா அவங்களுக்கு கரியருக்கு யூஸ் ஆயிருக்கும். நல்லா போடவங்களுக்கு கரெக்டா போடுறதா. ஆமா, வண்டி தராங்க, 2 வீலர் தராங்க, இல்லைன்னுமோ அறிக்கை விடுறாங்க. அதெல்லாம் செயல்பாட்டுக்கு வராது. உண்மை அதுதான். நம்ம மக்கள் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. நிறைய குறை சொல்ல முடியாத அளவுக்கு குறை இருக்கு. அதாவது எடப்பாடி ஆட்சியில ரொம்ப மோசம். அதுக்கு அடுத்து இவர் வந்தாரு. இவரு இதுல வந்து மது ஒழிச்சாலே போதும். மது போதை தான். போதைக்கு அடிமையாயிதான் பாலியல் பலாத்காரம் எல்லாமே நடக்குது. சின்ன சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போறாங்க. அதை ஒழிக்கணும்னு ஒரு ஆனா அது இருந்தாதான் ஆட்சி என்னமோ நடக்குது. அதுலதான் இருந்தாலும் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். கடைகளை கொஞ்சம் குறைக்கலாம். கொஞ்சம் இதுவா இருக்கும். டைமிங் மாத்தினா இன்னும் நல்லா இருக்கும். புதுசா ஒரு மனிதனை கொண்டு வருவோம். அவர் மக்களுக்கு என்ன செய்யறாரு எல்லா மக்களும் விரும்பி பாக்குறாங்க. அதே மாதிரி எங்க குடும்பத்திலே நாங்க தேனி மாவட்டம். எங்களுக்கு தேனி மாவட்டத்தில் ஏற்கனவே விஜய்க்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது. அவர் எவ்வளவு வயசா இருந்தாலும் கொஞ்சம் இப்போ ஆந்திராவில் நம்ம மோகன் ரெட்டி மாதிரி ஒரு நல்லது செய்யட்டுமே அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட வேற ஒண்ணு சார். அதாவது வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க புதுசா ஒரு நல்ல மனிதர் வர்றான்னா அவருக்கு இளைஞர் கொடுக்கத்தான் செய்வாங்க. இப்ப நீங்க நல்ல மனிதனால உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? நல்லது செய்யறதுக்கு இந்த நாட்டுல யாருமே இல்ல. விஜய் வந்தா பண்ணுவார்ன்ற ஒரு மிக விஜய் ரசிகர் ரொம்ப பிடிக்கும். என்ன போட்டாச்சு விஜய் தான் நிறைய பண்ணுவாரு. நல்லா பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. பயங்கர டஃபா இருக்கும். விஜய் பண்றாங்க, ரொம்ப கெட்டதான் பண்றாங்க. மக்களுக்கு என்ன செஞ்சாங்களா எதுவுமே ஃப்ரீன்னு சொல்லிட்டு ரொம்ப நாசமாக்கி விட்டாங்க. பெரிய ஒரு நம்பிக்கை அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதான் இளைஞர் கொடுக்கறது தான். இளைஞர் இப்ப பாத்தீங்களா கரூர் மேட்டர்லாம் பாத்தீங்க தானே. ஒரு 24 மணி நேரத்துல 41 பேர் போஸ்ட்மார்டம். அதே இதுல இன்னைக்கு அந்த குழந்தைக்கு இன்னும் 6 நாள் ஆச்சு அந்த போஸ்ட்மார்டம் கிடையாது. இதெல்லாம் மனசுல மக்கள் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப நாடு வந்து ரொம்ப இதுவா இருக்கு. அதனால அவங்க வர
வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். டிவிக்கே வந்தா கொஞ்சம் நாடு கொஞ்சம் முன்னேறும். அவர் இப்ப சொல்லியிருக்காரு, வந்தானா எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. திருமணம் ஆகிற பெண்களுக்கு தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பிறந்த குழந்தைங்களுக்கு தங்கம் போறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்தா கொஞ்சம் முன்னேற்றம் வரும்ட்டு. இப்போ இதுல வேலூர்ல பாத்தீங்களா ஒரு 4 பசங்க நேராவே நடந்துட்டு இருந்த பெரிய மனுஷன் கூட இது பண்றாங்க. அதெல்லாம் மனுஷன் மக்கள் இருக்கு. எல்லா மக்களுமே நல்லா கரூர் போயிட்டே விஜய்க்கு இந்த விட்டா ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எந்த தேவையும் பூர்த்தி பண்ணல சார். அதுக்கு எடப்பாடி ஆட்சியாலும் கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஏதோ அங்கிட்ட ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. டிஎம்கே வந்த பிறகு என்ன நடந்திருக்குது? கொள்ள கஞ்சா சாராயம் அது இது ரவுடிசம் இதுதான் சார் நடந்திருக்கு. இது மக்கள் மனிதர் அத்தனை பேர்கிட்டயுமே இருக்கு. நம்ம ஒருத்தர் இருந்தாலும் இல்ல, எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு. இவர் கூட திமுக காரர் தான், ஃப்ரெண்டு தான். ஆனா இப்ப அவரே சொல்லி இருக்கிறேன், இந்த ஒரு முறை மாத்தி போடுங்க. நீ போராடி பரவாயில்ல, வீட்டுல 4 ஓட்டுல 3 ஓட்டை போடுங்க பாப்போம். சேஃபா எப்படி இருக்க முடியும் சார்? நான் எல்லாம் கார் எடுத்துட்டு வந்தேன்னா ஒரு இடத்துல எங்க வேணாலும் போட்டு தூங்கி எந்திரிச்சு மெட்ராஸ் வருவோம். இன்னைக்கு வர முடியல. அதுக்கான சேஃபான இடத்துல இருக்கிற முடியாது. எந்த இடமானாலும் யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு சார். இப்ப அவர் கரெக்டா பண்ணா அந்த கடன் அடைக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல இதை வச்சு. அதுதான் 4000 கோடி ரூபாய் மழை நீர் திட்டம்னு வாங்கினாங்க. ஆனா தண்ணி தேங்கிட்டு தானே இருக்கு. அந்த 4000 கோடி அப்ப எங்க போகுது? வரப்போற கவர்மெண்ட் கிட்ட நான் கேட்கறது ஸ்டடிஸும் நல்லா இருக்கும். காலேஜ் படிக்கிறேன், ஸ்டடிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், நான் ஃபுட்பால் ஸ்போர்ட்ல இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் பிரச்சனையா இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணி வச்சு ஃபுட்பாலையும் கொஞ்சம் டெவலப் பண்ண நல்லா இருக்கும். தேவைகளை பூர்த்தி பண்ணாருன்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்க்கணும். உங்கள்கிட்டயே நீங்க இதுக்கு எடுக்கிறீங்களா வேலைக்கு எடுக்கிறீங்களான்னு பயமா இருக்குதா இல்லையா? அந்த ஆட்சி அப்ப நினைக்காதீங்க. நான் உண்மையா தான் சொல்றேன். அதனால விஜய் கொடுப்போம், எல்லாரும் கொடுப்போம், பார்ப்போம். நல்லா நடக்கும் சார். பேச்சு சுதந்திரமே கிடையாது. என்ன பேசினாலும் தப்பு சார். சார் ஒரு சின்ன உதாரணத்துக்கு முந்தா நாள் என்ன டேட்? இது உதயநிதி திண்டுக்கல் போனது. ஆமா, அன்னைக்கு திண்டுக்கல்ல என்ன சார் நாடகம்? உதயநிதி சார் ஒரு சிஎம், இப்படி சிஎம் தானே அவரை போய் என்னை இது பண்றாங்க, என்னைய செக் பண்றாங்கன்றது இதெல்லாம் மனித மக்கள் ஏத்துக்குவாங்களா சார்? நீங்க தான் சொல்லுங்க. எப்படி சார் ஏத்துக்குவாங்க? அது ஓபன் பண்றாரு, அதை காட்டுற. இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் சார். விஜய் வரணும் சார். விஜய் கம்பல்சரி டிவிக்கு வரணும். டிவி கேட்கதான். ஏன்னா இப்ப ஏதாச்சும் ஒரு மாற்றம்னு ஒண்ணு தேவை. இந்த மாதிரி ஏடிஎம்கே வந்துருச்சு, என்ன பண்ணணும் பார்த்தா டிஎம்கே வந்துச்சு, என்ன பண்ணணும். அதே மாதிரி இந்த 5 இயர்ஸ்ல ட்ரக்ஸ் அபியூஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சின்ன பசங்க எல்லாம் காட்டு. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், ரேப் கேஸ் இந்த மாதிரி 2 வயசு குழந்தைங்க எல்லாம் அந்த மாதிரி. அது டிவிக்கே வந்தா தடுக்குமான்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு சேஞ்ச் வேணும்ல. இதுக்காக தான் நான் டிவிக்கே போட்டு போறேன். ப்ரோ, கடன் வாங்குறது, கடன் ஆல்ரெடி இருக்கிறதே காரணம் இந்த கவர்மெண்ட் சரியில்லை தான் கடன் வாங்கிருக்காங்க. அது என்னங்கிறது ஒரு முடிவு ஆகட்டும் சார். ஆமா சார், டிஎம்கேல என்னென்ன சார் தப்பு நடக்கல? டோட்டல் தப்பு நடக்குது. சிறு குழந்தை போக முடியல, வயசானமா போக முடியும். ஒரு நகம் போட்டு 5 பவுன் போட்டு போன இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய். 1 பவுன் நகை எடுத்தானா அவன் போயிடறான், இவன் இறந்து போறான். எங்க ரோட்ல அனைத்து அநியாயங்கள் கூட நடக்குது சார். மாற்றமே கிடையாது சார். நீங்க தான் டெய்லி பாக்குறீங்க. இங்க கொலை, அங்க பெட்டு குத்து கொலை, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சார். இந்த ஆட்சி மறையணும் சார். திமுக ஆட்சி மறையணும். ஆனா எங்களுக்கு என்னன்னா விஜய் வந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற என்ன மனசுக்குள்ள தோணுது. அதான் சொல்றேன், எங்க வீட்டுல 62 ஓட்டுமே ஓட்டு சார். டோட்டல் ஏடிஎம்கள். ஆனா இன்னைக்கு எல்லாமே விஜய் பக்கம் மாறி நாங்க போடலான்ற ஐடியாவில் இருக்கு சார். கடைசி முடிச்சு போகும்போது கொடுத்து என்ன ப்ரோ பிரயோஜனம்? அதுதான் இப்போதி எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டருக்கு இது வரையும் ஒரு இது இல்ல ப்ரோ. பட் ஸ்போர்ட்ஸ் வழியே போகும்போது பெனிஃபிட் தான் ப்ரோ. அது தப்பு சொல்ல மாட்டேன். அது நம்ம இவரே நம்ம ஸ்டாலின் பார்த்தாலும் நல்லதுதான் ப்ரோ. மற்றபடி வரணும் இல்லை. இந்த மாதிரி இல்லைனாலும் ரொம்ப வயசானவங்களுக்கு அது ரொம்ப இதுவா தான் இருக்கும். அதை கண்டினியூ பண்ணா ஓகே. பொருளாதார ரீதியானா அவங்க விமென்க்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஜாப் ரிலேட்டடா ஏதாச்சும் பண்ணலாம். லைக் விடோஸ், லைக் சிங்கிள் மதர், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணலாம் நிறைய. தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னு தெரியல, ஆனா சேஃப்டி இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். போதை கலாச்சாரம் அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா போதை அது நிறைய இருக்கு. திமுக ஆட்சி வந்ததுல இருந்து கற்பழிப்பு, கொலை அதெல்லாம் நிறையவே நடக்குது. அதனால அது வரக்கூடாது. விஜய் வந்தா கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். ஆனா விஜய் நோட்டாக போடு. அரசியல் இது மக்களே நம்பணும். அரசியல வந்து மாறும்னு எதிர்பார்க்கணும். அதான் இது வரைக்கும் எந்த கட்சியும் அப்படிதான் பண்ணிடுது. மக்களை நல்லா செஞ்ச மாதிரி எதுவும் இல்லை. ஏமாந்தாங்கிறாங்க. அதுதான் இல்லைங்க. அது எதுவும் அது நம்ம வகிக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகும். முக்கியமான சின்ன வயசுல விஜய் ரசிகர், விஜய் தலைவர் நம்ம என்ன பண்ணல, அவ்வளவுதான் மாற வேண்டியது. விஜய் பண்ண பார்க்கல. அது எப்படி தேவைகளை பூர்த்தி பண்ணாலும் எதுவும் தேவை வரல. ஏன்னா எங்க ஏரியால தண்ணியில அது நிக்கல. சோ அதனால தேவை வரல. ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைட்னு சொல்ல முடியாது. ஆனா வந்ததுக்கு இப்போ பண்றாங்க ப்ரோ. இந்த ஒரு 6 மந்த்ஸா பண்றாங்க. அவ்வளவுதான். வாக்காளரை தான் ப்ரோ பாக்குறாங்க. ஓப்பனா சொன்னா அவங்களுக்கு தேவை ஓட்டு. அவ்வளவுதான். அப்படிதான் ப்ரோ பாக்குறாங்க. எதுவுமே இல்லை ப்ரோ. எல்லாமே சொல்லிட்டு ப்ரோ. அவ்வளவுதான்.